to this channel 12th standing and this video is for you. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூலும் நூலாசிரியம். ஸோ கண்டிப்பாக ஒரு மனப்பாட பாடல் எடுத்துக்கிட்டோன்னே அது யார் எழுதுனா அப்படின்னு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்கில் உங்களுடைய பாடப்பகுதி, அதாவது புத்தகத்தில் உள்ள பாடப்பகுதியிலேருந்து ஏதோ ஒரு ஆசிரியர் நேம் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். கரெக்டாக? ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் செய்யுளுக்கான ஆசிரியர் எல்லாரும் பேரும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து உரைநடையில் உள்ளது அண்ட் துணை பாடத்துலேருந்து இந்த மெட்டீரியலில் நிறைய எல்லாமே செட்டாக இருக்கும். இது வந்து நான் கல்விக்கடல் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். தேங்க்யூ. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறிவை விரிவு செய். ஸோ அறிவை விரிவு செய் எல்லாம் இயலில் ஒன்றும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுவும் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. கதை மாந்தர்கள் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கடுத்து நூலும் நூலாசிரியம் பார்த்துக்கோங்க, அறிவு விரிவு செய் பார்த்துக்கோங்க, சொல்லும் பொருளும் அவ்வளோதான். ஸோ கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் யார் என்னென்ன கதையில் இருந்திருக்காங்க, ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்க